முருகா உன் குணம் தன்னை அறிந்து கொண்டேன் உன் முத்தான தத்துவம். ஓம் முருகா போற்றி. என் தங்க பிள்ளையே, என்ன யோசனை? எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன் சாமி. அது உன் கண்களில் படும்படி நான் செய்துள்ளேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய். நீ விரும்பியதை அடையப் போகிறாய். புதிய உக்திகளை கையாளப் போகின்றாய். நீ நீண்ட நாள் காத்திருப்புகள் எல்லாமே சுபமாக முடியப் போகிறது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் உன் கைகளில் சுலபமாக வந்து சேரப்போகிறது. சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன் சாமி, நன்றாக கேள். உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. கனவுகள் மெய்ப்படப் போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம். அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்தில் செல்ல போகின்றாய் சாமி. இப்பொழுது நீ செல்ல இருக்கும் பாதை தரமான பாதை சாமி. நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக இருக்கும். அவ்விடத்தில் உன் அருகில் நான் இருப்பேன். உன்னுடன் நான் பயணம் செய்ய போகின்றேன். உனக்கு துணையாக உன் முருகப்பெருமானப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டும்? என் தங்கமே, எதற்கும் கவலைப்படாதே. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமானப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கூடிய விரைவில் அனைத்தையும் சரி செய்து கொடுக்கின்றேன். என்னை நம்பு. என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் இப்பதிவை மனதார முழுமையாக தனிமையாக இருக்கும் பட்சத்தில் கேள். உனக்கே நன்றாக புரியும். ஒரு காரணமின்றி உன்னுடைய முருகப்பெருமானப்பா உன்னை தேடி நான் வரமாட்டேன். என் தங்கமே, நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் மாறப்போகின்றது அர்த்தம். அதனால் கவலைப்படாமல் கண் கலங்காமல் அனுதினமும் முருகா முருகா என்று மனதார என்னை கூப்பிடு. நீ அழைக்கும் அக்கணத்திலேயே உன்னுடன் நான் இருப்பேன். உன்னுடைய முருகப்பெருமானப்பா. எதற்கும் கவலைப்படாதே. விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும். அனைத்தும் மாறும். நான் மாற்றி காட்டுவேன். கவலைப்படாதே.